இதான் நான் சொன்ன வீடு. பிடிச்சிருக்கான்னு பாரு போ. பரவாயில்ல. உனக்கு எல்லா வசதியும் இருக்கும். பக்கத்துலயே கடை இருக்கு, பஸ் ஸ்டாண்ட் இருக்கு, ஸ்கூல் கூட இருக்கு. என்ன நீங்க ஏதோ ரியல் எஸ்டேட் கார மாதிரி விளம்பரம் செஞ்சுட்டு இருக்கீங்க? இதோ பாரு அகிலா, உனக்கு இங்க எல்லா வசதியும் இருக்கும். என்ன தேவையோ சொல்லு, நான் உனக்கு பண்ணி தரேன். நீ இங்க சந்தோஷமா இருக்கலாம். ஆனா தயவு செஞ்சு என் வாழ்க்கையில மட்டும் வராத. இந்த வீடு இருந்தா மட்டும் நானும் கண்மணியும் சந்தோஷமா இருக்க முடியுமா? முடியாதுங்க. எங்க கூட நீங்களும் தான் இருக்கணும். எனக்கு புருஷனா, கண்மணிக்கு அப்பாவா நீங்க எங்க கூட இருக்கணும். ஏய், என்ன இப்படி பேசிட்டு இருக்க? நீ கேட்ட மாதிரி நான் தான் வீடு பார்த்து கொடுத்துட்டேன்ல. எனக்கு இந்த வீடே வேண்டாங்க. ஏன்? நான் எதுக்குங்க யாருமே இல்லாத அனாதை மாதிரி இந்த வீட்ல வந்து தனியா கிடக்கணும்? நான் உங்க பொண்டாட்டிங்க. என்னடிமா, உனக்கு ஒன்னும் புரியலையா? உன் தங்கச்சிக்கு கல்யாணம் நடக்க போதாமே? ஆமா பாட்டி, அம்மா சொன்னாங்க. உன் தங்கச்சி ஒரு பெரிய பணக்காரனை கல்யாணம் பண்ணிக்க போறாளாம். பிடிச்சாலும் பிடிச்சா புளியங்கொம்பா பிடிச்சிருக்கா. பெருத்த பணக்காரனா இருப்போம் போல. காரே கப்பல் கணக்கா இருக்கு. எப்படித்தா உன் தங்கச்சி பெரிய பணக்காரனை வளைச்சு போட்டா? அப்படிலாம் இல்ல பாட்டி, வரன் தேடி வந்துச்சுன்னு அம்மா சொன்னாங்க. ஆமாமா, உன் தங்கச்சி பெரிய மகாராணி பாரு, அவளை தேடி வந்து வரிசையில நிக்கிறாங்க. உன்னை கட்டிக்க எவனுமே வராம இருந்தான். எப்படியோ எங்க வீட்டுல தள்ளி விட்டாக. அத்தை, ஏன் அத்தை? தேனு பாவம் அத்தை, அவளை ஏன் அத்தை அப்படி பேசுறீங்க? அவளை ஏதாவது சொன்ன உனக்கு அப்படியே பாசம் பொத்துக்கிட்டு வந்துருமே. அந்த மீனாட்சி விரல் தண்டி இருந்துகிட்டு என்ன வித்தையெல்லாம் கத்து வச்சிருக்கா. என்னதான் படிச்சு இருந்தாலும் மினுக்கிக்கிட்டு தெரிஞ்சாலும் இம்புட்டு பெரிய பணக்காரனை அவளால எப்படி வளைச்சு போட முடிஞ்சுது? என்ன தப்பு தண்டா நடந்ததோ. ஏய் மாப்பிள்ள, என்னையா இங்கே உட்காந்து படிச்சிட்டு இருக்க? இங்கே வந்தாலாவது படிக்க முடியுமான்னு பார்த்தேன். ஆனால் கண்ணு மட்டும்தான் புக்கில் இருக்கு. மூளைக்கு எதுவும் போக மாட்டேங்குதுயா. அதெல்லாம் அறிவு இருந்தாதானே மாப்பிள்ள? அதாவது மாப்பிள்ள, இம்புட்டு நாளா நீ புக்கை ஸ்டைலுக்கு மட்டும்தான் கொண்டு வருவ. ஆனால் முதல் தடவை திறந்து படிக்கிறல, அதான் அறிவுக்கே அறிவு இருக்கான்னு டவுட்டு. போக போக எல்லாம் சரியாயிடும் மாப்பிள்ள. இல்லையா, கண்ணு முன்னாடி மீனாட்சி தான் வந்து போயிட்டு இருக்கா. மீனாட்சியா? எங்கடா? எங்க மாப்பிள்ள? எங்கயா? ஏய் எங்கயா? என் முன்னாடி வந்து போறான்னு சொல்லையா, நினைப்புல வந்து போயிட்டு இருக்கா. ஓ ஓ இமாசினேஷன். மாப்பிள்ள, படிக்கவும் முடியல. எங்க அந்த ஆதி அவளை கட்டிக்கிட்டு போயிடுவானு பயமா வேற இருக்கியா? மாப்பிள்ள, அந்த புள்ள ஒண்ணு ஆதியை லவ் பண்ணலையா, வீட்டுல பார்த்து வச்சிருக்காங்க, அதனால ஒத்துக்குச்சு. எனக்கு தெரியுது, அவ அம்மாவுக்காக தான் ஓகேவே சொல்லியிருக்கா. இல்லைன்னா அவ கல்யாணத்துக்குலாம் ஓகே சொல்ற ஆளே இல்லை. ஆனா கல்யாணம் நடந்துடக்கூடாதியா? மாப்பிள்ள, இம்புட்டு பயமா இருந்தா உன் லவ்வ போய் சொல்ல வேண்டியதானே? எப்படியா சொல்ல முடியும்? அவ தெளிவா சொல்றாளே, எனக்கு பிடிக்கணும்னா படிப்பும் வேலையும் இருக்கணும்னு. அது ரெண்டுமே நம்ம கிட்ட இல்ல. மீனோ யூ, அவளுக்கு என் மேல நம்பிக்கை வரணும்னா நான் குறைஞ்சது பரீட்சையிலேயாவது பாஸ் பண்ணணும்யா. அதெல்லாம் பாஸ் பண்ணிடலாம் மாப்பிள்ள. இப்படியே போய் லவ்வ சொன்னேன்னு வச்சுக்கோ,
என்னை கால் தூசி கூட மதிக்க மாட்டா. நான் வச்சிருக்க அரியரை இந்த ஜென்மத்துல முடிக்க முடியுமான்னு கூட தெரியலையா? முடியாது மாப்ள. இதில் லவ் சொல்ற. எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லப்பா. என் பொண்ணு பாவம்ப்பா, எங்க எப்படி கஷ்டப்படுறான்னு தெரியல. சரி சரிம்மா, அழாதீங்க. நான் ஒன்று செய்கிறேன். அம்மா, உங்கள் பொண்ணு ஃபோட்டோ கொடுங்க. அம்மா, நான் உங்கள் பொண்ணு ஃபோட்டோவை எனக்கு தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் அனுப்பி விசாரிச்சு பார்க்குறேம்மா. அப்படியா ஐயா? என் பொண்ணு கிடைச்சிருவாளா? தேடுவோம்மா, கண்டிப்பாக கிடைப்பாங்க. சரி, உங்கள் வீடு எங்கே இருக்கு? இங்க பிள்ளையார் கோயில் பக்கத்துல 3வது வீடியா? பிள்ளையார் கோயில் 3வது வீடு. சரிம்மா, நீங்கள் தைரியமாக வீட்டுக்கு போங்க. நான் விசாரிச்சுட்டு ஏதாவது தெரிஞ்சா வந்து சொல்கிறேன். எனக்கு உதவி பண்றேன்னு சொன்ன ஆளு நீதான்ப்பா. ரொம்ப நன்றிப்பா. ம், கண்டிப்பாக கிடைச்சிருவாங்க. தேடுவோம். நானும் விசாரிச்சு பார்க்குறேன். நீங்கள் தைரியமாக இருங்க. ஏ மாப்பிள, இருக்கிற தலைவலியில இது தேவையா? எதுக்கே அந்த தேவையில்லாத வேலை? இல்லையா, அந்த அம்மாவை பார்க்கவே பாவமா இருக்கியா? இந்த போட்டோவை நம்ம பயலுகளுக்கு அனுப்பி வச்சு விசாரிக்க சொல்லு. அனுப்பி விடு மாப்பிள. போட்டோ அனுப்பிச்சு விட்டேன் அவனுக்கு. பண்ணிடுறேன் மாப்பிள. அதை பாரு. டேய், இதை செஞ்சுதான் ஆகணுமாடா? ஆமாண்டா, இதுல எந்த மாற்றமும் இல்ல. அந்த மீனாட்சி திமிர அடக்க இதான் ஒரே வழி. டேய், நல்லா யோசிச்சுக்கடா. இதுக்கு மேல என்னடா யோசிக்க சொல்ற? எவ்வளவு பெரிய கோடீஸ்வரனை அவ வளைச்சு போட்டு காப்பாத்தில. டேய், ஏதோ பேங்க் எக்ஸாம் எழுத போறாளா? அவளால என் வேலை போச்சு, மான மரியாதை எல்லாம் போச்சு. அவ மட்டும் நல்லா இருக்கா? இதை நான் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கணுமா? டேய், அவ தலையெழுத்து அப்படி, உன் தலையெழுத்து இப்படி. அதுக்கு நம்ம என்னடா செய்ய முடியும்? அவ தலையெழுத்த நான் மாத்தி காட்டுறேன். உன்னால முடியுமா? கண்டிப்பா முடியும். அவ அழகா இருக்கிறதுனால தானே அந்த பணக்காரனும் ஜீவாவும் அவ பின்னாடி சுத்துறாங்க. அவங்க 2 பேருக்குமே அவ கிடைக்க கூடாது. அவளை பார்க்கணும்னு 2 பேருக்கு தோணவே கூடாது. அவ அழக சதைச்சிட்டா